தமிழ்நாட்டில் போய் ஒரு மெடலாவது அடிச்சிக்கலாம். எப்படி சார் அடிக்க முடியும்? நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் போனால் சார் மேலே மெடல் அடிக்க முடியும். இன்றைக்கி அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற ஊரில் கீரை வியாபாரங்களும் அஃபிஷியல்ஸாக வந்து உட்காந்தா அவனால் எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும்? நீங்கள் வச்சுக்காதீங்க. நீங்கள் என்டையர் இதை நீங்கள் வந்து வேறு ஆப்ரேஷன் இப்போ நீங்கள் இறங்குங்க, எலெக்ஷன் ஆப்ரேஷனுக்கு இறங்குங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இறங்காதீங்க, வேண்டாம். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க சார். முதல்ல இப்போ துணை முதல்வர் சொல்கிறேன், நீங்கள் பிஸியாக இருக்கீங்க சார், வேண்டாம் சார். ஸ்போர்ட்ஸை பற்றி துளி கூட கவலை இல்லாத முதலமைச்சருக்கும் டெப்டி சிஎம்க்கும் எதுக்கே ஸ்போர்ட்ஸ் துறை உங்களுக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் முறைகேடுகள். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம்.வி. சதீஷ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னை மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை 2025 சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பள்ளி, கல்லூரி, மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு பணியாளர்கள் என 5 பிரிவுகளில் மொத்தம் 178 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு 37 கோடி ரூபாய் மொத்த பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவரை அறிவிப்பதில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை கூறி பெற்றோரின் சார்பில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம்.வி. சதீஷ் செய்தியாளரை சந்தித்தார். இங்கே வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அபவுட் மைசெல்ஃப் எம்.வி. சதீஷ். நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு நேஷனல் பிளேயர். விளையாட்டு போட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடில் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் வந்து 2000 நேஷனல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்பு. நான் ஃபெட்டர்னிட்டி, லீகல் சர்வீஸில் போனனால என்னால் அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வர முடியல. ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆஸ் அ பேரண்ட்டாக என்னுடைய மகள் எஸ் வர்ஷா அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸிங்குள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உள்ளே வரேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சுது. இந்த மாணவர்கள், இந்த விளையாட்டு வீரர்கள், இந்த மாணவர்கள் வந்து எவ்வளவு வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றதை நான் பார்க்கும் பொழுது ஒரு பேரண்ட்டாக, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக என்னால் வந்து இதை தாங்கிக்கவே முடியல. அதனால் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுறது கூடவே கூடாதுன்னு எல்லா சைட்லேருந்து அப்ஜெக்ஷனு. இதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அதாவது அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன ரவுடி செட் வச்சு மிரட்டியும், அஃபீஷியல்ஸ் என்ன மிரட்டியும், அது மட்டும் இல்லாமல் காவல்துறைகள் இதில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியும் என்னை வந்து பல விதமாக இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நான் அதை பற்றிலாம் கவலைப்படல. நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். அதனால் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. மக்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் நடக்கலை அப்படின்னா நியாயத்துக்காக போராடுறதுக்கு இந்த வழக்கறிஞர் சமுதாயம் எப்போவுமே இருக்கும். அதனால் நாங்கள்லாம் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஐடியல் அண்ட் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறவங்க. அதனால் வந்து எந்த நியாயத்தையும் எந்த இடத்துலையும் ஆணித்தனமாக கேட்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் என்னென்னா ஒரு முதல் விஷயம், இது சிஎம் டிராஃபி நடத்துறீங்க. சிஎம் டிராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுன்றதை சொல்கிறேன். அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும். இது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன் வர குழந்தைங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக தண்ணி தேவை, குடிக்க தண்ணி தேவை, ஏதாவது ஒரு சிற்றுண்டி தேவை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபேனு, அந்த கூலரு, அந்த ஏசி, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவை. இங்கே இருக்கிற டாப் எஸ்சிஏடி அஃபிஷியல்ஸில் கேட்கும்போது எனக்கு ஃபண்டு ஒதுக்கலை சார், அதனால் ஏசி ஓடலை சார். எங்ககிட்ட ஃபண்டு இல்லை சார், அதனால் வந்து ஃபேனு ஓடலை சார். எங்ககிட்ட ஃபண்டே இல்லை சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அப்போ எப்படியா 38 கோடி ரூபாய் எப்படியா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க? எங்களுடைய பணம் யாது, மாணவர்களுடைய பணம் யாது, மக்களுடைய பணம் யாது, வரி பணம் யாது. இந்த பணத்தை எப்படி கொடுக்குறீங்க? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான், கொடுங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. நீ 1ஆம் தேதி 2ஆம் தேதி எஸ்சி டீட்டெயில் என்ன சொன்னல, 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீ வந்து மாணவர்கள் பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துறேன்னு சொன்ன. 1ஆம் தேதி நீ வர வச்ச, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சார். தப்பாக நினைக்காதீங்க, ப்ரெஸ் பீப்புள்ஸில் ஒன்று கேட்குறேன், நீங்கள் உள்ளே போனீங்களா சார்? நீங்கள் யாராவது உள்ளே போனீங்களா சார்? 10 நிமிஷத்துக்கு மேலே உள்ளே நிற்க முடியாது சார். அப்படியே ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி, ஜெயிலில் கூட ஃபேன் இருக்கும் சார், இங்கே ஃபேன் இல்லை சார்.
எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார். முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார். சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார். வெளியில இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். உங்களை நான் ப்ரெஷர் பண்ண விரும்பல. ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி சிஎம் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு? ஒரு நாளாவது உள்ள வந்து பார்த்தாரா சார்? சார் உங்களால 10 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார்? ஏழை குழந்தைங்க ரிமோட்ல இருந்து வருதுங்க, தலையில துண்டை போட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா உள்ள போக முடியல. 10 நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆயிடும். எப்படி சார் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி ரிங்ல ஃபைட் பண்ண முடியும்? சார் சொல்லுங்க சார், எப்படி சார் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது சார். இங்க யார் சார் ரிங் அஃபிஷியல்? யார் சார் இங்க ஷெட்யூல் பண்றது? யார் சார் அஃபிஷியல்ஸ்? எவனுமே சர்டிஃபைடு கிடையாது. இந்த எஸ்டிஏடில நான் எழுதி தரேன் சார், போட்டோ எவிடன்ஸோட தரேன் சார். சார் பிரஸ் மீட் பிரஸ் கிளப்ல வச்சிருக்கேன் சார் சனிக்கிழமை. டீடைல்டா எந்தெந்த அசோசியேஷன் ஃபோர்ஜ் பண்ணிருக்கு, எந்தெந்த அசோசியேஷன் தவறு பண்ணிருக்கு நான் சொல்றேன் சார். உங்களுக்கு எனக்கு அந்த துணிச்சல் தைரியம் அந்த இறைவன் கொடுத்துருக்கிறார் சார். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது சார். சீஃப் மினிஸ்டர்ட்டே ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார், சிஜேக்கிட்டே ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்டே நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் சார். நான் ரெடியா இருக்கிறேன் சார். சார் உள்ள போய் இன்ஃப்ராவை பாருங்க சார். குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை சார். சார் அஃபீஷியல்ஸ் மட்டும் 2 கூலரை வச்சு இப்படி எப்படி டில்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிறாங்க சார். அஃபீஷியல்ஸ் யாராவது நீங்கள் இருக்கிறீங்க அஃபீஷியல்ஸில் 20 அஃபீஷியல் இருக்கிறான், அதில் 13 பேர் அஃபீஷியலாக கிடையாது, சர்டிஃபைடாக கிடையாது சார். நான் ஒன்று கேட்குறேன், 3வது கண் எது சார்? சார் நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் நீங்கள்லாம் ஒரு பில்லர், பத்திரிகையாளர்களாக ஒரு பில்லர் கான்ஸ்டிடியூஷனில். நீங்கள் நியாயமான விஷயத்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் சார், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். இங்கே வந்து ஒரு 3வது கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கூட கிடையாது சார். சார் ஒரு குழந்தை செத்து போச்சு சார் அடிபட்டு, நீங்க எப்படி சார் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்படியா செத்துச்சு நீங்க சொல்ல முடியுமா சார்? பாக்ஸிங்ல ஃபைட் பண்ணும்போது உலகத்துல தைரியமான கேம் சார் இது, நம்பர் 1 கேம் சார் இது. ஒரு ஆர்மி பர்சன், ஒரு லெப்டினன்ட், ஒரு ஆர்மி பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீங்க அங்கீகாரத்தை கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை செலுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க சல்யூட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் கேம் இஸ் பாக்ஸிங். இந்த பாக்ஸிங்கை நீங்க எந்த அளவுக்கு சார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் என்ன சார் பார்த்துட்டு இருக்கு சார்? இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அத்தனை ரோடும் போடுறீங்க சார். சரி, எலெக்ஷன் நேரத்திலேயாவது நீங்க பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார். சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் அவ்வளவுதானே சார்? ஓட்டுக்காக தானே சார் நீங்க எலக்ட்ரல்ல நீங்க வரணும். ஓட்டுக்காக தானே சார் இவ்வளவு பண்றீங்க சார்? கண்டிப்பா பண்றோம் சார். ஆனா நீங்க இந்த பாக்ஸிங், இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்யுங்க சார். நாட் ஒன்லி பாக்ஸிங் சார், எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமா இருக்கு சார். ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஃப்ரா கிடையாது சார். சார் அதை பத்தி திரும்பியே பார்க்க சார் டெப்டி சிஎம். நான் எழுதி தரேன் சார், நீங்க எங்க வந்தாலும் சொல்றேன் சார். நீங்க மேல 100 வழக்கு போடுங்க, டெஃபமேஷன் போடுங்க. நான் அட்வொகேட், நான் கோர்ட்ல டெய்லி பாய போட்டு தூங்குறவன். காலைல இருந்து நைட் வரைக்கும் நான் வழக்க சந்திக்கிறேன் சார். இந்த மாணவர்களுக்காக, இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக, இந்த மக்களுக்காக நான் சந்திக்கிறேன் சார். கண்டிப்பா சந்திக்கிறேன் சார். சார் அது மட்டும் இல்லை சார், டு பி மோர் ஃப்ராங்க் சார், சார் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க, ரிமோட்ல இருந்து வர குழந்தைங்க சார். நான் ஒரு பேரண்ட், நான் அட்வொகேட், ஏதோ சமாளிச்சுட்டு இன்னைக்கு பிரஸ்ல பேசுறேன் சார். நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். என்னால் ஏதோ முடியுது. ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட் கிட்டத்தட்ட 3 நாளாக நடக்குது. எத்தனையோ பசங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு இது நீங்கள் ராங் ஃபவுலாக சொல்கிறீங்க, நீங்கள் ப்ராப்பராக எனக்கு கைடன்ஸ் பண்ணல, ப்ராப்பராக அஃபிஷியல் சொல்லலைன்னு ஸ்டேஜில் உட்காரவங்க பேரண்ட் உட்காடுறாங்க சார். வெளியே போயான்னு கையை இழுத்துப்பட்டு உன்னால அந்த அஃபிஷியல்ஸு இப்படிலாம் பேசலாமா சார்? பேரண்ட் ஃபில்த்தி லாங்குவேஜில் சுரேஷ் என்ற பர்சன் சொல்கிறார் சார். ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் சார், அப்பெல்லாம் பேசலாமா சார்? நீங்களாம் ஆர்மியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களெல்லாம் நாங்கள் சல்யூட் பண்ணுறோம் சார். அதெல்லாம் பண்ணாதீங்க சார், தப்பு சார். இல்லை அபவுட் சார், இன்னைக்கு குக்கிராமத்துலேருந்து ரிமோட்லேருந்து குழந்தைங்களால போக முடியல சார். நல்ல ஒரு ஃபைட்டர், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க மேலே ஃபைட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணிங்கன்னா தெளிவான பசங்க எப்படி சார் நேஷனல்ஸ் போவாங்க? இன்னைக்கு நேஷனல்ஸில் போகிற தமிழ்நாட்டில் எங்கேயா நேஷனலில் மெடல் வாங்கியிருக்காங்களா சார் நம்ம ஆளுங்க? முன்னே தேவராஜ் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு என்னவோ ஒரு ரெகக்னைசேஷன் போல ஒலிம்பிக் போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பசங்களாம் விட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அத்தனை பசங்களும் ஒலிம்பிக் போவாங்க சார். அந்த அளவுக்கு கேப்பபிளான பசங்க சார். அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு விடிகால 4 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான் சார். ஒவ்வொருத்தரும் நாயா பேயா அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோ ஓட்டுறவன், தர லெவலில் தரையில் கடை வச்சு வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க பசங்களாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கல சார். இவங்களாம் எப்படி சார் நேஷனல் போகணும்? எல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஒரு மெடலாக அடிச்சிங்களா? எப்படி சார் அடிக்க முடியும்? நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் போனால் சார் மேலே மெடல் அடிக்க முடியும். இன்றைக்கி அஃபிஷியல்ஸ் எல்லாமே காய்கறி வியாபாரம் பண்ணுற ஊரில் கீரை வியாபாரங்களும் அஃபிஷியல்ஸாக உட்காந்தா அவனால் எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும்?
எப்படி சார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் போய் நேஷனலில் போய் மெடல் பிளேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு இன்டர்நேஷனல் போக முடியாது, நேஷனல் போக முடியாது, எதுக்குமே இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் போக முடியாது சார். பாவம் குழந்தைகளை கஷ்டப்படுது சார். ஆனால் எவ்ரிபடி இஸ் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷனல், நேஷனல் அண்ட் ஒலிம்பிக். தே ஆர் ஆல் கேப்பபிள். ஆனால் அவங்களை நீங்கள் வளர்த்து விடுங்க சார். அவங்க வந்து கண்டிப்பாக சார் அச்சீவ் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க சார். சார் அபவுட் எஸ்ஜிஐடி சார், எஸ்ஜிஐடிக்கு நான் வந்து லாஸ்ட் வீக்கில் இருந்து ஈவன் மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாருக்குமே, ஈவன் ஆர்எஸ்எம்மாக இருக்கக்கூடிய நம்ம மிஸ்டர் ராஜா இதோட இன்சார்ஜ் அவருக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் அஃபிஷியல்ஸ் இஷ்யூ ஆச்சு சார். குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஜெயிச்ச குழந்தைங்க தோத்துட்டேன்னு சொல்லும்போது கதறி எழுதிட்டு இறங்குதுங்க. அதெல்லாம் பார்க்க என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல சார். இதை வந்து நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறனால என் மேலே என்ன வேணால் நடவடிக்கை எடுங்க சார். ஐ மோஸ்ட் வெல்கம் சார். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது சார். அந்த குழந்தைங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மெம்பர் செக்ரட்டரி கிட்ட சொன்னேன் சார். நான் வந்து டேட்டாவாக அமைச்சிருக்கேன் சார். எவிடென்ஷியலாக என்கிட்ட எல்லாமே இருக்குது சார். இவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன் சார். சொல்லியும் தரமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அஃபிஷியல்ஸாக அவங்க சர்டிஃபைடு அஃபிஷியல்ஸை எடுக்கலை சார். இதில் பாதிக்கு பாதி சர்டிஃபைடு அஃபிஷியல் கிடையாது சார். தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார் இந்த ஒரு சில அசோசியேஷன் இருக்குது சார். அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கே நாக்கு கூசுது சார். தெரியாதனமாக அந்த அசோசியேஷனில் வைஸ் பிரசிடென்ட்டாகவே இருந்துட்டேன் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லி என் விசிட்டிங் கார்டில் போட்டுட்ருக்கேன். திடீர்னு போன வாரம் சார் நான் இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக தானே இருக்கேன் இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு பாக்ஸிங் கேட்டால் சிரிக்கிறாங்க. சார் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க சார் கோர்ட்டில், உங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் எடுத்துட்டோம் சார். சார் எந்த நோட்டீஸுமே பண்ணவே இல்லையே, நீங்களே எடுத்துகிட்டு இருக்கீங்களே சார், நீங்கள் நிறைய பொலிட்டிக்கல்லாம் பிஸியாக இருக்கீங்க சார்னு இது ஒரு கேவலமான ரீசனை ஒரு சிலர் சொல்கிறாங்க. நேற்று நான் இந்த அஃபிஷியல்ஸ்கிட்ட உட்காந்து நான் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற நடவடிக்கை எடுங்கன்னு எஸ்சிஐடி அஃபிஷியல்கிட்ட கேட்டால் ஐயோ எனக்கு பிரச்சனை ஆகிடும் எல்லாம் சதறி ஓடுறான். நாலா பக்கம் காவல்துறை நண்பர்கள் வந்து நின்று என்கிட்ட நேற்று ஒரு லேடி எஸ்ஐ வந்து என்கிட்ட வந்து அந்த பெட்டிஷன் காப்பி வாங்கிட்டு போகிறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு காமெடி என்னென்னா ஸ்டேஷனில் போய் ப்ராப்பராக இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பிரச்சனை பசங்களுக்கு நடந்திருக்குன்னு ஒரு ஸ்டேஷனில் போய் போலீஸ் அதிகாரிகிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா ஐஸ் பாய் விளையாடுறார். அவர் வந்து அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், கீழே இருக்கார், கீழே தான் மேலே வந்துடுறாரு, மேலே தான் கீழே போயிடுறாரு. எதனாலனா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அவர் ஜூரி செக்ஷன் ஆஃபீஸரே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிஎஸ்ஆர் உங்களால் கொடுக்க முடியாது சார். ஒரு காவல்துறை நண்பர்கள் வந்து ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாதா? உங்கள் டிஜிபியில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் கமிஷனர்ஸ்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு ஒரு நடவடிக்கை இப்போ நேற்று நான் வந்திருக்கேன், இங்கே பேசியிருக்கேன், இங்கே எல்லாத்தையும் நியாயமாக நீதியை கேட்டிருக்கேன். நீங்கள் என் பேரை போய் வழக்கு கொடுக்குறீங்க. இத்தனை பேர் இருந்து 10 பேர் ரவுடிசம் பண்ணி இவனுங்க பேர் ரவுடிசம் பண்ணானுங்க எஸ்சிஐடின்னு சொன்னால் நாளைக்கு என் பேரில் எஃப்ஐஆர் வருமா வராதா? பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்கள். உங்களுக்காக தான் பேசுகிறேன். ஸோ நடவடிக்கை வருமா வராதா? அந்த எஃப்ஐஆரை நான் பேலன்ஸ் பண்ணி கோர்ட்டில் சுற்றிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பேச வரவங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் அடக்குமுறையை வச்சு கவர்மெண்ட்டும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சரி, இந்த எஸ்டிஐடி அடக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெடித்து வெளியே வரும் சார் என்ன மாதிரி. அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க சார். எனக்கு இப்போ ரெமெடி தேவை சார். சார் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் அஃபிஷியல்ஸை பற்றி சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்குமே ஈவன் சீஃப் மினிஸ்டருக்கும் சரி, டெப்டி சிஎம்முக்கும் சரி என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பாக்ஸிங் அசோசியேஷன், அதாவது ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன், தமிழ்நாடு ரெகக்னைசேஷன் இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷனை வச்சு நீங்கள் அஃபீஷியல்ஸை போடுறீங்க. அந்த அஃபீஷியலாக இண்டிவிஜுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் உண்மையான அஃபீஷியல்ஸா, இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸானு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லேருந்து என்டையர் டாக்குமெண்ட் வாங்கி உங்களுடைய கேவைசி நாம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சார். இப்போ குழந்தைகளோட வாழ்க்கை சார், அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டில். ஒவ்வொருத்தர் ரிமோட்லேருந்து வரவங்கலாம் வந்து ஒரு சோறு தண்ணி இல்லாமல் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். இந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பாக முதல் குரல் என்னோட தான் சார் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். சின்ன விஷயம் சொல்கிறேன், என் குழந்தைக்காக பேசுகிறேன்றலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என் குழந்தை வந்து 4 மாதம் தான் ஆச்சு இந்த பாக்ஸிங்குள்ளே வந்து. நான் வந்து இப்போ பாக்ஸிங்கே நான் கையெடுத்து கும்பிட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ அட்டாசிட்டி, இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ். அதனால வந்து நான் வெளியே போக கூட ரெடி. எனக்கு என் பொண்ணு நேற்று 3 ஃபைட் பண்ணா சார். ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிக்கிறான், செகண்ட் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிக்கிறான், தேர்ட் ஃபைட்டில் 3 ரவுண்டு ஃபைட் பண்ணுறா சார். ப்ராப்பர் அஃபீஷியலாக அந்த இடத்துல வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே 2 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்களுடைய ஜட்மெண்ட்டை சொல்லணும் சார். அவங்களுடைய நீதியை சொல்லணும் சார். அவங்களுடைய நீதியை சொல்லாமல் எங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு ஸ்பிட் டிசிஷன்ற பேசிஸில் 3-2 அப்படின்னு சொன்னாங்க சார். அதை காமிக்க விடல. நான் லெட்டர் கேட்டாங்க, லெட்டரும் ப்ராப்பராக லீகலாக கொடுத்தேன். பட் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபிஷியல், தமிழ்நாடு அஃபிஷியல்,
நேஷனல் அஃபிஷியல் வச்சு ஒரு சார்ட் போட்டு பார்த்ததுல என்னுடைய பொண்ணு 28 பஞ்ச் பண்ணியிருக்கா ஆப்போசிட் பார்ட்டி மேலே. அந்த ஆப்போசிட் பார்ட்டி 18 பஞ்ச் பண்ணியிருக்கா. அப்போ யார் சார் வெற்றியாளன் சொல்லுங்கள் சார். நீங்கள் எவிடன்ஸ் இருக்குது சார். அந்த சாம்சங் ஃபோனை கொடுங்க. இதுதான் எவிடன்ஸ் சார். என்டையர் வீடியோ ஸ்போர்ட்ஸுடைய வீடியோ இருக்குது. இப்போ நான் 4 மாதம் தான் ஆச்சு. நான் பெயின்ஃபுல்லாம் கிடையாது. நான் வெளில போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 வருஷம் 30 வருஷம் இதிலே ஊறி கோச்சாக இருக்கிறவங்க, இதிலே ஊறி ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க, படிப்பை விட்டு சாப்பாடை விட்டு வாழ்க்கையை விட்டு எல்லாத்தையும் விட்டு வரவங்களுக்கு என்ன சார் நீதி? பாருங்கள் சார், நான் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ பஞ்ச ஸ்கோர் போர்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க அஃபிஷியலால் எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும்? எல்லாம் சர்டிஃபைடு கிடையாது சார். ரோட்டில் நடந்து போனவங்க கீரை வியாபாரியெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க சார். இவெல்லாம் அஃபிஷியல்ஸ் கிடையாது. இப்போ இதில் இருக்க இந்த ஸ்கோர் போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா 28 பஞ்சு பொண்ணு பண்ணியிருக்கான், 18 பஞ்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டி பண்ணிருக்கு. யார் சார் வின்னிங் கொடுப்பீங்க? ஏன் சார் நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஜட்மெண்ட்டை கொடுக்குறீங்க? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு சார், கண்டிக்கத்தக்கது. இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. இன்னைக்கு உலகத்தில் தமிழகத்தில் சின்ன சின்ன விஷயத்த உங்களை மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஃபாதர்ஸ் பில்லர்ஸ் சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் சார். நன்றி சார். சார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சராகிற துணை முதலமைச்சர் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து நான் வேலை லெவலில் கொண்டு போயிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சிறு சிறு குறைகள் இருந்தால் அதை நிறைவேற்றுறோம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இது வந்து நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் போய் சிஎம் கிட்ட சார் இது வரைக்கும் ஒரு சார் கேட்டாங்க ஒரு கேள்வி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பெட்டிஷன் போச்சு சார். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் ஏன் தகவலை சொல்லக்கூடாது? நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நான் தகவலை சொல்கிறேன். நீங்கள் உண்மையாக தைரியமாக இருந்தால் நேராக உள்ளே வாங்க சார். ஒரு அரை மணி நேரம் உள்ளே இருங்க சார். நீங்கள் இருந்துட்டு போங்க சார். ஃபேன் இல்லாமல் இருந்துட்டு போங்க. உங்களால் இருக்க முடியுமா பாருங்க. ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன் சார். உங்களால் முடியாது. சொல்லுங்கள் சார். அடுத்தது சார், அடுத்த கொஸ்டின் சார். சார் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பிரச்சனை இருக்குது சார். கராத்தேவை இன்னும் அங்கீகரிக்கவே படலை. எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் இப்போ அடாப்ட் கமிட்டியை கொண்டு வந்து எத்தனையோ ஸ்போர்ட்ஸில் புதுசாக பிரசிடென்ட்ஸை உருவாக்கி இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு சிலம்பம்னு நினைக்கிறேன். நிறைய போட்டி ஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக இந்த அட்ராசிட்டி இருக்குது சார். அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். இது முதலமைச்சர் கோப்பையா சார்? நல்லா உள்ளே போய் பாருங்கள் சார். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லை சார். சாதாரண நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் நடத்திருப்பீங்க உங்கள் ஏரியாவில். எப்படி சார் நடத்துவீங்க? 5 லட்சம் செலவு பண்ணீங்க சார். கடனை உடனே வாங்கி டியூப்லைட்லேருந்து ஏசிலேருந்து சாப்பாடுலேருந்து வர எல்லா பசங்களும் நம்மள நம்பி வந்துட்டான்டா. அவனுக்கு பிரியாணி போடுறான், அவனுக்கு வெஜிடபிள் ரைஸ் போடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுப்பிச்சு விடுவீங்க சார். அந்த ஸ்போர்ட்ஸை நடத்தி அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அந்த அந்த அவங்களுக்கு பரிசையை கரெக்டாக கொடுப்பீங்க சார். அது வந்து சாதாரண லெவலில் சந்துக்கு சந்து நடக்கிற ஸ்போர்ட்ஸை சொல்கிறேன். இது என்ன சார் இது? அப்போ நீ ஸ்போர்ட்ஸை பற்றி துளி கூட கவலை இல்லாத முதலமைச்சருக்கும் டெப்டி சிஎம்க்கும் எதுக்கே ஸ்போர்ட்ஸ் துறை? உங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் விருப்பம் இருக்கிற ஆர்மி பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறா, அவங்கக்கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸை கூடியா அவன் எப்படி எடுத்து நிறுத்துறான்னு பாருங்க. நீ வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இருக்காரா, உதயநிதி இருக்காரான்னு நீங்கள் போய் ஏசியாவில் போய் கேட்டீங்கன்னா யாருனே தெரியாது அவங்களுக்கு. இங்கேருந்து போகிற ஸ்போர்ட்ஸ் மேனை தான் தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து சூப்பராக பண்ணாயா பாக்ஸிங்கு, இந்த பையன் பண்ணாயா, இந்த அஜித் பண்ணாயா, இந்த ரமேஷ் பண்ணாயான்னு ஏசியாவில் இன்டர்நேஷனலில் அவனுங்க பேர் தான் தெரியும். இவங்க பேர் கூட தெரியாது. அப்போ இவங்களோட பேஸ் என்ன? நீ எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுற? தமிழகத்தில் எதுக்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுற? நீ ப்ராப்பராக இருக்கணும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ சார். கவர்மெண்ட் ஜீரோ. வேறு சார், வேறு ஏதாவது கொஸ்டின் சார்? சார் மேடம் ஏதோ சொல்றாங்க கேமரா இருக்கு. சரிம்மா, சரி ஒரு விஷயம் சரி. இப்போ நான் நீங்க கேட்ட ஒரு முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேம்மா. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் கேளுங்க. சிசிடிவி இருக்கு, டம்மியா இருக்கு. நான் என்னோட எவிடன்ஸை கொடுக்குறேன். எஸ்சிஐடி உங்களோட எவிடன்ஸை கொடுக்க முடியுமா? நேற்று பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் நடந்த என்டையர் வீடியோ எனக்கு தர முடியுமா? எழுதி தரேன் சார். இப்போ நான் மிஸ் எடுத்துக்கிறேன். எழுதி தர முடியாது. இந்த சிசிடிவி எதுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க? அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த டெப்டி சிஎம் வந்தா அதை விஷுவல் பண்றதுக்கு, நாளைக்கு இது போட்டு பார்க்கறதுக்கு, இணையதளத்தில் போறதுக்கு முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு அந்த சிசிடிவி சார். அப்படிப்பட்ட மூன்றாவது இங்க தேவை, தூக்கி குப்பையில போடுங்க. சிசிடிவினா போட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். சிசிடிவினா அஃபிஷியலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். சிசிடிவினா உங்களுக்கு தெரியும்
நிறைய விஷயங்கள் இருக்க சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியல சார். பிரஸ் பீப்புள்ஸ் கேள்வி கேளுங்க சார் ப்ளீஸ். 20 பேர் சொன்னீங்கல்ல, 20 பேர்ல 13 பேர் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்காங்க சொன்னீங்க. அந்த 13 பேர் யாரா இருக்காங்க சார்? 13 பேர் தெளிவா டேட்டா வச்சிருக்கோம் சார். பிரஸ் மீட் சனிக்கிழமை இருக்கு சார். இல்ல சார், அது இல்ல சார். சார் சார் ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுக்க கூடாது சார். எனக்கு தேவை ஸ்போர்ட்ஸ் பசங்க நல்லா இருக்கணும், அவங்க வளரணும், சரிங்களா? அவனை அந்த தப்பு பண்றவன அவனு ஒரு ஹியூமன் தான். ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் அவனை காட்டி கொடுக்கறது பெருசு கிடையாது சார். என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் அப்படி காட்டி கொடுக்க மாட்டேன். வேறோட இன்ஃப்ரா என்ன தப்பு சார்? இன்ஃப்ரா எப்படி சார்? இல்ல அதான் சொல்றேன். நான் காட்டி கொடுக்குறேன். யாரை காட்டி கொடுக்குறேன்? சிஎம் காட்டி கொடுக்குறேன். சிஎம் சரியில்லை இந்த விஷயத்துல. சிஎம் அதை கொஞ்சம் பார்க்கணும். அவரு கண்டிப்பா பார்க்கணும். டெப்டி சிஎம் அந்த துறையை வச்சிருக்காரு. ப்ளீஸ் நீங்க சேகர் பாபு மாதிரி மந்திரி கிட்ட கொடுங்க. ஓரளவுக்கு ஒர்க் பண்ண வரவர் நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க என்டையர் இதை நீங்க வந்து வேற ஆபரேஷன் நீங்க இறங்க, எலெக்ஷன் ஆபரேஷனுக்கு இறங்குங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க இறங்காதீங்க, வேண்டாம். நீங்க பிஸியா இருக்கீங்க சார். முதல்ல துணை முதல்வர் சொல்றேன், நீங்க பிஸியா இருக்கீங்க சார். வேண்டாம் சார், வேற சார். சார் சார் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் இருக்கிறது. இவனுங்களா ஒரு ஃபார்ம் பண்ணி 3 years ஒன்ஸ் எலெக்ஷன் பைலால இருக்கு. இவனுக்கு 4 years ஒன் நடத்துறானுங்க. ஒரு பிரசிடென்ட் 3 டைம் மேல இருக்கக்கூடாது. இவங்க 5 டைம் இருக்கிறாங்க. இவங்களா இவங்க பைலாவை ஃபிளெக்சிபிள் பண்ணி இவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு இவங்களுடைய கமர்ஷியலுக்காக பண்ற ஒரு சாதாரண அசோசியேஷன் சார். அதை பத்திலாம் பேசாதீங்க சார். எஸ்ஜிஏடியில் ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க சார். அந்த அசோசியேஷனை பற்றிலாமா என்ன பேச சொல்றீங்க? அந்த அசோசியேஷன்லாம் தெரியாதனமா இருந்துச்சு. நல்ல வேலை அவனுக்கு எடுத்துட்டானுங்க. என்ன உள்ள இருந்தால் அதில் நானும் ஒரு கல்பிரிட்டாக இருந்திருப்பேன். நல்ல வேலை வெளியே போயிட்டேன். அதில் அவங்களே எடுத்துட்டாங்க. ஆமாம், அவங்களே எடுத்துட்டாங்க. நான் வெளியே போகிறேன். சாரி சார். வேற ஏதாவது சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.